மரல் சூழும் கானக வனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே, எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலைமாநதியோ பள்ளம் மேடு தடை தாண்டிய பிசாசின் கண்ணுக்கு நீங்கிய பள்ளம் மேடு தடை தாண்டிய பிசாசின் கண்ணுக்கு நீங்கிய உள்ளார் வந்துடன் வெண் பார்வையுடன் நான் மெல்ல மெல்ல நடந்தேன். எந்தன் மீட்பர் சிலுவை சுமப்பேனே, எந்தன் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலைமாநதியோ இன்னல் துயர் பிணிவாதையில் இடரான தாக்கும் வேளையில், இன்னல் துயர் பிணிவாதையில் இடரான தாக்கும் வேளையில், துன்பம் களைந்து துயரம் ஒழிந்து நான் தூயன் பாதையில் ஊர்ந்தேன். அவர் தூயர் சிலுவை சுமப்பேனே, அவர் தூயர் சிலுவை சுமப்பேனே. மலைமாநதியோ பூலோக மேன்மை நாடினேன், புவி மேவும் செல்வம் தேடினேன். பூலோக மேன்மை நாடினேன், புவி மேவும் செல்வம் தேடினேன். சீலன் சிலுவை சிறியேன் மேன்மை, என் ஜீவன் வழிமறை இயேசுவே. அவர் ஜீவ சிலுவை சுமப்பேனே, அவர் ஜீவ சிலுவை சுமப்பேனே. மலைமாநதியோ மிகு ஆழ்கடலோ மரல் சூழும் கானக வனமோ எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே, எங்கும் மீட்பர் சிலுவை சுமப்பேனே. மலைமாநதியோ. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவ நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பளித்த மதிப்புரிய வட்டார் ஆயர் ரெவரண்ட் பெர்னார்ட் ஜேம்ஸ் ஐயாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு ஒரு வெகுமதியாக ஈவாக ஒரு நல்ல சான்ஸ், ஒரு சந்தர்ப்பம் தான். நிறைய சிலர் கேட்குறாங்க, இப்படி இந்த லென்டேஸ்லாம் பைபிள் இருக்குதா, அது அனுசரிக்கணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. இது இண்டிபெண்டன்ஸ் சர்வீஸில் சர்ச்சஸில் இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, இப்படி லெந்து நாட்கள்னு அப்படி எங்கன்னா இருக்குதா, கஸ்டி நாட்கள் சொல்கிறீங்க, பாடுகளை தியானிக்கிற நாட்கள் அப்படின்னு. ஆனால் பைபிள் இருக்கான்னு தேடி பார்க்குறத விட உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் நம்ம ஒரு சந்தர்ப்பம், நிறைய செய்தி கேட்கறதுக்கு பைபிளில் இருக்கிறதெல்லாம் நம்ம கடைபிடிச்சி தருவாயிட்ட மாதிரி. ஆகவே இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருமையான நேரம். நீங்க வரலன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், வீட்டில் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருப்போம், சோறாக்குவீங்க, டிவியில் ஏதோ பார்ப்பீங்க, ரைட். ஒரு நல்ல வாய்ப்பு. ஆகவே நீங்கள் அநேகரை அழைத்து கொண்டு வாங்க. அநேகரை எங்கள் சபையில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மீட்டிங் நடக்குது, நல்ல செய்தி, பாட்டு, நல்ல ஆராதனை அப்படின்னு நீங்கள் சொல்லி அழைத்து வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, இந்த பாடுகளை தியானிக்கிற நாள்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாறுதலை கொண்டு வரும். 1982 ஆண்டு என் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை இந்த கல்வாரி பாடுகள் தான். ஆகவே தான் நான் அடிக்கடி இதை முக்கியத்துவப்படுத்துவேன். எனக்காக ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டாரே, எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக அவமானப்பட்டார், எனக்காக, எங்களுக்குன்னு சொல்லக்கூடாது, எனக்காக
பாவியிலும் பிரதான பாவியாகிய இருந்த என்னை மனிதனாய் மாற்ற, அப்பனா ஏற்கனவே மிருகம் போல வாழ்ந்திருப்போம். சரி, ஒரு ஒரு சரணத்தை மட்டும் பாடிட்டு நான் செய்திக்கு கடந்து போகலாம். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, என் கூட சேர்ந்து முடிஞ்ச பாடுங்க. எனக்காக உயிர் தந்தன் பிராணநாயகா, எனக்காக உயிர் தந்தன் பிராணநாயகா, குற்றம் ஏதும் செய்யாதன் புருஷோத்தமாம், குற்றம் ஏதும் செய்யாதன் புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்தன் பிராணநாயகா, பாவியை மீட்க வந்தன் ஜெகத்திரு ரட்சகனின், பாவியை மீட்க வந்தன் ஜெகத்திரு ரட்சகனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றம் ஏதும் செய்யாதன் புருஷோத்தமாம், குற்றம் ஏதும் செய்யாதன் புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. எனக்காக யாராவது மரிப்பாங்களா? ஒரு பெரிய தலைவர்கள் நடிகர்கள் மரிச்சா தற்கொலை பண்ணிப்பாங்க. பால்சென்னி பாஸ்டர் செத்து போயிட்டார் அப்படின்னா யாரும் மரிப்பாங்க? இடம் காலியாச்சு, போதுப்பா, நிம்மதியான வேலை. எனக்காக நான் மரிக்க வேண்டியிருந்த என்னை, தற்கொலையை தடுத்து ஆட்கொண்ட என் தேவன், மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே, தற்கொலையை தடுத்து என்னை வாழ வைத்த தெய்வமே, தற்கொலையை தடுத்து என்னை வாழ வைத்த தெய்வமே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றம் ஏதும் செய்யாதன் புருஷோத்தமாம், குற்றம் ஏதும் செய்யாதன் புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கேட்போம். அருமையான பிள்ளைகளே, இன்னைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு சிலுவை. சிலுவை. சில சொல்றாங்க சிலுவை ஐயா பேசி கிடக்குது. சிலுவை தான் என்ன? சிலுவை சபிக்கப்பட்டது ஆயிட்டு அதை போய் பேசுறீங்களா? அது ஒரு மரம். சரி, சிலுவையில் நடந்த சம்பவம் நம்ம பார்க்க போகிறோம். அதுல என்ன சத்தியம்? ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம். ஆமா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் எடுங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். வாசிங்க. நிருபங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நமக்கு ரொம்ப ஈஸி எதுதான்? அடிக்கடி நம்ம எடுத்தோம் சங்கீதமும் நீதிமொழி படிச்சு இந்த நிருபங்களை கொஞ்சம் கஷ்டம் புரியுற மாதிரி நான் விலைக்கு சொல்லிடுறேன். நம்மை மீண்டும் அடிமைத்தனத்திலே வைக்க சாத்தான் எத்தனித்து கொண்டே இருக்கிறான். பாருங்க, நான் வாசிக்கிறேன், நீங்க கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனம். சுயாதீனம் என்ன? ஃப்ரீடம், சுதந்திரம். நாம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? ஒரு காலத்துல
முன்னொரு காலத்தில் எப்படி இருந்தோம்? அடிமை வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆண்டவரிடத்தில் சேர முடியாமல் தூரமாய் இருந்தோம். அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தோம். காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம். எபேசருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13 வாசை வேணாம், நீங்க வீட்டில் போய் வாசி பாருங்க. முன்னே தூரமாய் இருந்தோம், கிட்ட வர முடியாது ஆண்டவர்கிட்ட, செத்து போய் கிடந்தோம். 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்து செத்து போயிருந்த என்னை உயிர்ப்பித்தார். எப்படி? சிலுவை மரணம்தான் என்னை உயிர்ப்பித்தது. அதனால்தான் பவுலடியார் சொல்றாரு, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29-21, கிறிஸ்து எனக்கு ஜீவன். இப்ப சாவு வந்தாலும் நான் ரெடி. நம்ம சொல்ல முடியுமா? சாவு பணம் போனாவே பார்க்க மாட்டோம். நான் ஒரு சபையில் இருந்தேன். எங்க செக்ரட்டரி எந்த சாவுக்கும் வரமாட்டார். நான் கேட்பேன், என்னப்பா ஐயா தப்பா எனக்கு பயம் ஐயா. ஐயா நீ சாவே மாட்டேன்னு கேட்டேன். அரபியார் பயம். அப்படி இப்படி ஒன்றரைக்கல்ல பார்ப்பாரான் போகும்போது. என்னத்துக்கு பயம்னு கேட்குறேன். அருமையானவர்களே, அவர் சொல்றார் பவுலடியார், இத்தனை நாட்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கை நடைப்பிணம் போல ஒரு வாழ்க்கை. படிப்பு இருந்தது, பட்டம் இருந்தது, பணம் இருந்தது, அந்தஸ்து இருந்தது, செல்வாக்கு இருந்தது. ஆனா என்ன இல்லை? ஜீவனே இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்பா, இயேசு என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார், என் அபிஷேகம் எனக்குள்ள உயிர் வந்ததை உயிர்ப்பித்தார். இப்ப அவர் சொல்றார், நான் ரெடியா இருக்கிற, கிறிஸ்து எனக்கு ஜீவன். இன்னைக்கு சாவு வந்தால் நான் ரெடி. சொல்ல முடியுமா? கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம ரெவலேஷன் வெளிப்படுத்துவ வாசிக்கணும். கவனிங்கள். அப்படியானால் எனக்கு இருக்கிற இந்த சுதந்திரம், என்னை மீட்டெடுத்த அந்த உரிமை, இந்த ஃப்ரீடம் எல்லாம் அப்படியே என்ன நடந்ததா? சாத்தான் உளவு பார்த்து, வாசிங்க, உளவு பார்த்து போதும் 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 கவனிங்க. பா, சுதந்திரம் எல்லாம் போயிடுதுப்பா. ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தம் சிந்திதான் என்னை சுயாதீனமாக நிமிர்ந்து நிற்க. யாருக்கும் தலை குனியாத வாழ்க்கை தான் கிறிஸ்து வாழ்க்கை. யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எப்போ? நம்ம பர்ஃபெக்டா இருக்கும் போது, நான் சுதந்திரமா. ஆனா அந்த சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாய் பறிக்கப்பட்டு இன்னைக்கு கிறிஸ்தவ உலகமே அப்படி கரைப்படைந்து சீர்கெட்டு போய், அது ஏன் அந்த நிலைமை? நம்மை மீண்டும் அடிமைத்தனத்திலே மாற்ற பக்க வழியா நடந்த ஒரு சம்பவம். அது என்னன்னு பார்க்க போறோம். முதலாவது 5வது வசனம் வாசிங்க. கவனிங்க. எனக்கு கொடுத்த சுயாதீனம் ஏன்? அது உளவு பார்த்துனா என்ன தெரியுங்களா? உளவுத்துறை. உளவு பார்த்து கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் பிசாசு நம்மளை கண்டுக்க மாட்டான். என்றைக்கு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, ஞானஸ்தானம் அன்னையில என்னை ஃபாலோ பண்ணுவான். இவர் மனம் திரும்பிட்டாராம, ஆட என்னடா அது, இவர் பைபிள் எடுத்து போறாரு. அடிக்கடி பழைய கதை காமிச்சின்னு இருப்பான். அப்படியா, அவர் ரட்சிக்கப்பட்டாரா? சர்ச்சுக்கு போறாரு, பைபிள் எடுத்துருப்பாங்க, பயங்கரமா போறாங்களப்பா. ஐயோ, பழைய கதையை நோண்டி காமிக்கிற வேலை தான் யாருக்கு? சைத்தான், பிசாசு. முதல்ல இந்த அடிமைத்தனம் ஏன் வந்தது? மறுபடியும் இப்ப எல்லாரும் அடிமைக்குள்ள போயிட்டாங்களாம். அப்படின்னா பக்க வழியாய் அது என்னன்னு யூதா எடுங்க. யூதா ஒரே ஒரு பேப்பர் தான், அதிகத்தை தேடினுக்காதீங்க. யூதா புத்தகம் 4வது வசனத்தை வாசிங்க.
கவனிங்க, கவனிக்கிறீங்களா? இங்க பாருங்க. பைபிள்லேயே இந்த யூதா நிருபம், இந்த யூதாவுக்கு அந்த ஒரே ஒரு பேப்பர்ல தான் ஒரு ஊழியக்காரனுடைய குணாதிசயங்கள் அதில் எழுதியிருக்கு. வேற எந்த பகுதியில் ஒரு ஊழியக்காரன் நல்லவனா கெட்டவனா, அவன் ஒழுங்குள்ளவனா ஒழுங்கினமானவனா, இந்த தப்பான உபதேசம் பக்கவிடை, ஆமா, தப்பான உபதேசம் உள்ள வந்துருது. உளவு பார்த்து உளவு பார்த்து உளவு பார்த்து சபைகள் பிரிஞ்சு நிறைய பிரிவு. ஒன்னா ரெண்டாங்க. நான் கடந்த இந்த பிப்ரவரி முதல் வாரம் தாம்பரத்தில் இருக்கிற டிஎல்சியில், அது பக்கத்தில் கடைப்பிரிவு டிஎல்சி, தமிழ் லுத்தரன் சர்ச், அதில் நான் போயிட்டு கம்யூனியன் அசஸ்க்காக ஐயர் கூப்பிட்டுருந்தார். அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு போனேன். அப்போ அவர் சொன்னார், முதலாவது ரோமன் கத்தோலிக் ப்ரோட்டஸ்ட் அதில் பிரிந்தது 300 ஆண்டுகள் எங்கள் ஸ்தாபனம். அதுக்கு பிறகு வந்து நிறைய ஏராளம் 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 சபைகள். இதற்கு என்ன காரணம்? பிசாசு உளவு பார்க்கிறான். உளவு பார்த்து, இந்த உளவு பார்க்கிறது யாரு? தப்பான உபதேசம் பக்க வழியா. இங்க போட்டிருக்கு, உபதேசம் காம விகாரம், தப்பா தப்பு தப்பா பிரசவம் பண்றது, தப்பு தப்பா பிரசவம் பண்றது. பெண்கள் கூட்டம் நிறைய இருக்கான, பெண்களுக்கு சாதகமா சில விஷயங்களை பேசுறது. ஆண்கள் கூட்டம் நிறைய, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை தானே போட்டிருக்கு. காம விகாரம். சத்தியம் அங்கே இல்லை, சத்தியத்தை புரட்டுறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் டிவி பிரீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்களா, டெலிவிஷனில் பண்ணுற பெரிய பெரிய புள்ளிகள், அவர்கள் பயங்கரமான ப்ராபசி சொல்லுவாங்க. இப்படின்றாங்க, பொத்து பொத்துன்னு போய் விடுறாங்க, இப்படின்றாங்க, பொத்து பொத்துன்னு போய் விடுறாங்க. அப்படியே உரமா செவுத்துல ஏறுது, அப்படியே சுருண்டு விழுது. இதெல்லாம் பைபிள்லயே இல்லாத ஒரு விஷயம். வெளிப்படுத்தல் விசேஷம், ரெவலேஷன் 16:13 வாசிங்க. 16:13 வெளிப்படுத்தல் விசேஷம் 16:13. தவளைகளுக்கு ஒப்பான போது. கவனிங்க, இப்ப அற்புதம் யார் தான் செய்யறது? இயேசுநாதரோட மிஞ்சிட்டாங்க. ஐயோ, அப்படி அப்படி நீட்டுறாரு ஒருத்தர், உருட்டின்னு ஓடுறார். எங்க ஐயா ஒருத்தர் இருக்காங்க, என் கூட தான், எனக்கு நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு அவரும் ஒரு 2 மாசம். நம்ம அருள்தாஸ் ஐயா தான், எல்லாரும் தெரியும். அவர் ஒரு நாள் சொன்னார் ஒரு மீட்டிங்ல, எப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் ஓழும்பள்ளம் கன்வென்ஷன் கூட்டது, அவர் பேனை அவர்கிட்ட தான் நான் வாங்கினேன், நான் விழுந்துட்டேன்றார் அவர். அப்போ நீங்க சரியில்லையான்னு, அவர் பேனா கொடுத்தாராம், அப்படியே சுண்டு இவர் விழுந்தாராம். அந்த சபைக்கு ஓடுறாங்க 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 ஆயிரக்கணக்கான ஜனங்கள். தயவு செய்து ஆண்டவர் சொன்னாரு, நான் பெரிய காரியத்தை செய்வேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும், அப்படின்னா ஓவர்லுக் பண்ணிட்டு போறதல்ல, அவரையும் மிஞ்சிறதல்ல, என்னிலே என்னோடு இருந்து. இயேசுநாதர் எங்கேயும் யாரையும் பூச்சி செவிட்டி தள்ளல, சுருண்டுக்கு போய் விடல. ஆகவே என்னுடைய சுதந்திரம் பறி போறதற்கு காரணம் மீண்டும் அடிமைத்தனம். பார்த்தீங்களா, நிறைய பேர் பின்மாற்றம் அடைஞ்சிடறாங்க. பைபிளை வாசிக்கிறதுல சர்ச்சு பக்கம் தலை காமிக்கிறது. ஆரம்ப நாட்கள் எப்படி இருப்பாங்க? ஒரே ஓடியாருவாங்க, உற்சாகமா இருப்பாங்க, ஆவியில் அன்னி பாஷை பேசுவாங்க. ஆச்சரியம் ஆச்சரியம். நான் ப்ரொஃபசர்ஸ் காலனியில் இருந்த 5 ஆண்டுகள்ங்கிற கிழக்கு தாம்பரம். அங்கே ஒரு மூப்பர், எனக்கு அந்த மூப்பர், நாங்க போன உடனே ஆச்சரியமா, அம்மா நானும் பேசிட்டு இப்படி இருக்கு, முட்டில நின்று தான் பைபிள் வாசிப்பார். ஆமா, அவ்வளவு உற்சாகம். காலையில 8 மணி ஸ்டடிஸ், 7க்கு வந்துருவார். வந்து எல்லாம் திறந்து ரெடி. எனக்கு அவர் மேல் ரொம்ப சந்தோஷம். அவன் எப்ப பார்த்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, அது பயங்கரமா இருக்கும். நாங்க அங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டோம். பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு நாள் அவரை வீடு தேடிக்கின்னு கண்டுபிடிச்சிட்டு போறேன். கேள்விப்பட்ட அவர் கொஞ்சம் பின்மாற்றம் அடைஞ்சிட்டார். சரி, வீடெல்லாம் பெரிய பெரிய வீடாக கேட்டால் அடையாளம் தெரியல. கேட்டுட்டு போன உடனே குளிச்சுட்டு பூஜை பட்டு வந்திருக்காரு. ஒரு துண்டு கட்டிட்டு, இங்கெல்லாம் பட்ட 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 உத்ராட்ச கொட்ட பயங்கரமா. அவர் பார்த்தோம், மிரண்டு போயிட்டு,
ஐயோ மூப்பர்னா இப்படி ஆயிட்டாரு, காப்பர் ஆயிட்டாரு மூப்பரு. என்னப்பா அது? ஐயா பிரைஸ் அதெல்லாம் சொல்லாத, வணக்கம் நமஸ்காரம் அது சொல்லு. என்னையா ஆச்சுன்னு கேட்குறேன். இப்போ எதுக்கு வந்து நீ என்ன பார்க்க தானே வந்த? பார்த்து போயிட்டு ஐயா ஒரு ஜபம். அதெல்லாம் வேணாம். பிசாசு உன் அடிமைத்தனத்தை கவிழ்த்து போட உளவு பார்க்கிறான். உளவு பார்த்து 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 பக்க வழியாய் கொஞ்ச நாள் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பின்மாற்றம் எப்படி வரும் தெரியுங்களா? சோதனை வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, பற்றாக்குறை வரும்பொழுது, வறுமை வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பிசாசு சொல்லுவான், நீ என்னைக்கு சர்ச்சுக்கு போனியோ அன்னைக்கே இன்னைக்கு பிரச்சனை, போகாத. எங்க தம்பி, நான் தான் 8வது ஆளு. என் கூட நான் ரெட்டையாக போகிறது, என் கூட ரெட்டையாக போகிறது லட்சுமி, என் பேர் ராம, 10 பரமசிவன். அவன் சொல்லுவான், ஏன் ராமு நாங்கள் எல்லாம் சொந்த வீடு வச்சுக்கிறோம், உனக்கு வீடே கிடையாது, அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னப்பா, இந்த இயேசுநாதர்கிட்ட போன, அதனால தான். நீ விட்டுட்டு வந்து பார், வீடு வருதா இல்லையா? 46 வருட காலம் ஆச்சு, என் தேவன் என்னை கைவிடவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அருமையான பிள்ளைகளே, நாம் என்ன பண்றோம்? ஆமா சொல்றது கேட்ட, அப்படி கொஞ்சம் நீங்க பெண்டானால் உளவு பார்த்து கொண்டே இருக்கிற இந்த பக்க வழியான உபதேசங்கள் கவிழ்த்து போட்டுரும். அருமையான பிள்ளைகளே, அப்படியானால் என் சுதந்திரம் பறிபோறதுக்கு காரணம் ஒன்று, தப்பான உபதேசம். எங்கேயும் ஓடக்கூடாது. ஐயோ அங்க போய் பாருங்களா, இன்னும் அங்க போய் பார்த்தா என்ன நடக்கும்? அப்படியே சவுண்டு உணராங்க, அற்புதம் நடக்குது. நான் எல்லா சர்ச்சுக்கும் போய் பார்த்தேங்க, எனக்கு குழந்தைய உண்டாகலாம். அங்கே போன பிறகு தான், அதனால அங்கேயே போகிறேன். மாரியத்தா கோயில் போன கூட நடக்கும், பொன்னிமா கோயில் போன வேண்டாம். உன் சுயாதீனம் பறி போகாமல் இருக்கணும்னா சிலுவையை நோக்கிப்பார். உபதேசத்தில் கொஞ்சம் கூட கலப்படக்கூடாது. அருமை பிள்ளைகளே, அந்த லுத்தரன் ஐயர் என்னை பார்த்து சொன்னார், பேசிட்டு இருக்கும்போது தூய வெள்ளி ஆறாவதுல 6வது வார்த்தை பேச அவர் சொன்னார். ஐயா நான் அவனு சொன்னால் தப்பான சொல்லுங்க ஐயா, மறந்து போய் ஆவி அந்நிய பாஷை அப்படி இப்படி எதுவும் பேசிடாதீங்க. நான் ஐயா நான் பேசவே மாட்டேன். லுத்தரன் வந்தால் லுத்தரன் மாதிரியே ஆகிடுவேன், அட்வென்ட் போனால் அட்வென்ட் மாதிரியே ஆகிடுவேன், பெந்தகோசு போனால் பெந்தகோசு மாதிரியே நான் ஆகிடுவேன். தப்பாக பயப்படாதீங்க. ஆகவே சரி, என் அடிமை பறிக்கப்பட்டது காரணம், என் சுயாதீனம் பறிக்கப்பட்டு நான் சோர்ந்து போனது காரணம் நம்பர் 1, தப்பான உபதேசம். தப்பான உபதேசம். ஆகவே தயவு செய்து நம்ம அட்வான்ஸ் சர்ச்சுக்கு வரோமா, 150 ஆண்டுகளான பழம்பெரும் இங்கேயே வாங்க, எங்கேயும் போகவே. அற்புதம் செய்கிற பிசாசின் ஆவிகள் கிளம்பிடுது, பயங்கர அற்புதம். நான் சமீபத்தில் ஒருத்தரை பார்க்க போனேன். வாங்க உங்களை தான் ஃபோன் பண்ணலாம், சரி நல்ல வேலை வந்துட்டீங்க. என்ன ஐயா, நேற்று ஒருத்தர் இப்படி போயிட்டே இருந்தார், கரெக்டாக எங்கள் வீட்டை பார்த்து ப்ரைஸ் எல்லாம் உள்ளவா யார் வந்தார். வந்தோடனே தண்ணி கொடுக்குறீங்களா? அவ்வளோதான், தண்ணியில் ஆரம்பிச்சிடும். தண்ணி கொடுத்த உடனே சோதரம் 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 சோதரம். என்னையா இங்கே உங்களுக்கு மாந்திரிகம் வச்சுக்குது. இம்மான்னு ஒரு பையன் இருக்கிறானா? ஆமாம் எங்கள் பையன் தான், அவனுக்கு தான் வச்சுக்குது. ஐயோ இம்மானு கூப்பிடு. அப்படி போட்டுக்கிட்டு ஒரு உலுக்கி ஜபம் பண்ணி எகிரி குதிச்சு அந்நிய பாஷை பேசி கரெக்டாக மாமரத்தாண்ட போய் ஒரு பொட்டலை எடுக்கிறாரு. அதில் ஆணி கோணி எல்லாம் இருக்குது. பேர் இம்மானுவை, அவன் பையன் பேர் அவர் காமிச்சாருங்க எனக்கு. வாட்ஸ்அப்பில் அனுப்பி நான் பார்க்கவே இல்லை, வாட்ஸ்அப்பில் பார்க்க மாட்டேன். ஐயா அனுப்பின தொலைபேசிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அருமையான பிள்ளைகளே, அதில் போட்ட இம்மானை நான் கொலை செய்ய போகிறேன், இம்மானை சாகடிக்க, அதில் எழுதிருக்குது. அப்போ சொன்னார், ஐயா அப்படி எப்படி சொல்கிறாரியா அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர் யாருங்க, அவர் ஏன் உள்ளே சேர்த்தீங்க? இந்த திருடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வே பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் போவோம், யார் எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க, என்ன நகரட்டு போட்டுக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து உடனே வந்துட மாட்டான். ஆமாம் அருமையான, அது போல உளவு பார்த்து வர சேர்க்காதீங்க பிரதர், ப்ளீஸ் சேர்க்காதீங்க, வேணாம். அவன் நல்லா இருக்கிறான் உங்கள் பையன், அதுலேருந்து அந்த பையன் ஒரு மாதிரி இருக்கான். இப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருந்த பையனை கூப்பிட்டு உனக்கு சூன்யம் வச்சுக்கிட்டு சொல்லி அவன் எதிர்க்கவே எடுத்து அவன் தலை முடிச்சு செவிட்டி வேண்டாம். அப்படியானால் என் சுயாதீனம் களவு போறதுக்கு அடிமை மீண்டும் கொண்டு வந்து பிசாசு நுழைக்கிறது என்ன காரணம்? ஒன்று,
தப்பான, கவனிக்கிறீங்களா? ரெண்டாவது என்ன கடன் சொல்லிட்டு நீங்க பயப்படாதீர்கள். 2:6 வாசிங்க. கலாத்தியர் 2:6. ம் 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 கவனியுங்கள், நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் அவர்கிட்ட கிடையாதுங்க. எல்லோரையும் ஆஸ்வதிக்கிற தேவன். கைகளை தட்டி எல்லோரையும் ஒரே பார்வைதான். ஐயோ போய் பயங்கர படிச்சுக்கிறாரு, அவர் ரொம்ப ஹைட்டா இருக்காரு, பணம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். கிருபையை இலவசமாய் பகிர்ந்து கொடுத்தார். ஏழை பணக்காரன் படித்தவள் படிப்பவர்கள் அதெல்லாம் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, அவர் கிருபை வரன்களை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வரன்களை எப்படி கொடுத்திருக்காராம்? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவரிடத்திலே திரளான ஆசீர்வாதம் இருக்கிறது. பாட தெரியலையா? ஏசப்பா ஐயோ நல்லா பாடுறோம், எனக்கு ராகமே வரல, அப்படிலாம் சொல்லாத. பாடிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க. பாட 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 ராகம். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, எனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர், என்னை வாழ வைக்கிறவர், உயர்த்துகிறவர், ஆசுவதிக்கிறவர். ஐயாவுக்கு தான் நிறைய கிலோ கணக்கில் வல்லம் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லை. இல்லை. ரெண்டாவது விஷயம், உன் சுயாதீனம் பறிபோறதுக்கு காரணம், நீ உன் அடிமைத்தனத்தை மறுபடி கொண்டு வந்து நுழைக்கிறதுக்கு காரணம், நம்மளே ஒரு கோடு போட்டு ஒரு வட்டம் போட்டு அதில் உட்காந்துருவோம். ஐயோ நான் படிக்காதவங்க, நான் எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்லாதே. அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆமேன். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்டீர்கள். நான் ஒரு 4 வருஷம் பைபிள் காலேஜ் படித்தேன். ரொம்ப பெரிய பெரிய படிப்பாளி இல்லை. கிராமத்தில் ஆடு மாடு தான் மேய்ச்சிருந்தேன். ஆடு மாடு மேய்ச்சிருந்தேன். அப்படியே தப்பி தவறி கொஞ்சம் ஒரு காலேஜ் அப்படி போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம். ஆனால் நான் கற்றுக்கொண்டது இந்த வேதாகமம் என்கிற யூனிவர்சிட்டி. இந்த பைபிளை நீங்க வாசித்து 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 வேளச்சேரி ஐயர் அவர் ஃபோன் பண்ண, அப்போ கேட்குறார், நீங்கள் எங்கே வேதாகம கல்லூரி படிப்போம்? அவன் பெரிய ஆட்கள். வேளச்சேரி பைபிள் நகர் சிஎஸ்சி பெரிய ஆலயம், அடையார் மத்திய கைலாஷத்தில் இருக்கிற இந்த ஹவுஸ் ஆஃப் பிரே கண்ணாடி சபை, பெரிய ஆட்கள். அந்த ஐயர் என்னை கேட்டார், நீங்கள் எங்கே தியாலஜிகள் படிச்சிங்க? நான் ஒரு ப்ரைவேட் காலேஜ் படித்தேன். நாங்கள் எடுக்க மாட்டேன், என் பிரசங்கத்துக்கு அல்லவிடையில். ஆனால் என் தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் ஏராளம் ஏராளம். ஆமேன், ஹல்லேலூயா. இரண்டாவது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், எங்க அப்பா பட்சபாதம் இல்லாதவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறவர். ஆமா, பரிசுத்தாவின் நிறைவு. நீங்க ஜெபம் பண்ண ஆவியில் நிறைய 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 பைபிள் வசனத்தோடு வளருங்க, தப்பா வளராம. அப்படியானால் இரண்டாவது நீங்கள் மறக்க கூடாத சம்பவம், என் ஆண்டவர் பட்சபாதம் இல்லை. அவர் எல்லோரையும் ஒரே பார்வை. உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கர் டாக்டர் பில்லி கிரஹாம் பெனிஹின் இவர்களை எப்படி பார்க்கிறாரோ அப்படித்தான் என்னையும் பார்ப்பார், ஐயாவையும் பார்ப்பார், உங்களை. அவர் கண்களில் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அதை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை. 23 நான் ரிட்டையர்ட் ஆன உடனே நானம்மாவும் பேசிக்கிட்டோம். என்னம்மா என்ன பண்ணுறது தெரியல, சர்ச்சில் கொடுக்குற ஃபினான்ஷியல் பொருளாதாரம் டிஏ பிஏ எல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் பண்ணல. இவங்க கொடுக்க வேண்டியது ஒன்றும் கொடுக்காம சண்டை போட்டு கோர்ட்டில் போய் கொட்டின்னுக்கிறாங்க பணத்தை. என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களை
பயன்படுத்துங்கள். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க. தேவன் வழி திறந்தார் பாருங்க, திறந்துகிட்டே இருக்கார், திறந்துகிட்டே இருக்கு. பல சபைகள், பல பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள். எங்க அப்பா என்னை பட்சபாதம் இல்லாமல் அற்புதமா நடத்துறாரு. அம்மாவையும் ரிட்டையர்டு மட்டும் பண்ணிடுவாங்க நம்ம ஆட்டில், அவ்வளோ தங்கமானவங்க. நீங்கள் இங்கிறது ரிட்டையர்ட் பண்ணிட்டீங்கன்னு நாங்கள் சந்தோஷமாக உங்களை அனுப்புகிறோம். ஒரு பைசா கூட கையில் கொடுக்கல. ரிட்டையர்மெண்ட் பட்டத்தில் கில்லடிங்கிற மாட்டு. இன்னைக்கு கூட காலையில் தினம் கட்ட போயப்பா, என்னப்பா, ஐயா ஐயா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அருமையான பிள்ளைகளே, அப்போ பட்சபாதம் இல்லாத தேவனை நான் ஆராதிக்கிறேன். நான் தெரிந்து கொண்ட ஆண்டவர், ஆராதிக்கிற ஆண்டவர், உயர்த்துகிற ஆண்டவர். பட்சபாதமையில் உங்களையும் ஆசுவதிப்பார். கொஞ்சம் பலனிருந்தும், ஆமா இருங்க இருங்க, இங்க கவனிங்க. கொஞ்சம் தான் ஞானம். ஒரு 3வது தான் படிச்சிருக்கலாம், ஒரு 8வது தான் படிச்சிருக்கலாம், ஒரு ஓட்ட குடிசில் தான் இருக்கலாம். உனக்குள் இருக்கிறவர் மகா பெரியவர். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. உனக்குள் இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அந்த வல்லமையை நம்ம அபியாசப்படுத்தணும். சார், நம்பர் 3, 3வது ஒரு விஷயத்தை சொல்லி நான் கடக சொல்லி முடிக்கிறேன். 20 வாசிங்க. கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. போதும். 3வது, நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நான் கேட்பேன், முன்னாடி உட்காந்து கேட்பேன், நீங்க எப்படி கவனிக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியாதா? தர வருஷம் நான் பார்க்கிறேன். இயேசு உனக்குள் எனக்குள் பிழைத்திருக்கணும். அவரை சாவடிச்சு உள்ள வச்சு அப்படியே சுத்தி கிடக்கூடாது. இயேசு பிழைத்திருக்கிறாரோ, பவுலடியா சொல்ல, இனி நான் அல்ல, நான் என்ற வார்த்தை என்னைக்கு வெளியில போகுதோ அன்னைக்கு உள்ளே அவர் வருவார். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இந்த சர்ச்சை அப்படியே தூக்கி நான் தான் பிடிச்சிருந்தேன். ஏன் விடவே மாட்டியா? நான் சொல்லாதே, இனி நான் அல்ல, எனக்குள் இயேசு பிழைத்திருக்கிற என்னையும் என் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட்டேன். அவ்வளவு. எவ்வளவு பெரிய ஆளுங்க பவுலடியார். உலகத்தில் அவருக்கு கம்பேர் பண்ண ஒப்பிட ஒருவரும் கிடையாது. கிறிஸ்துவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். படிப்பு, பெரிய படிப்பாளி, சொல்லவே முடியாது. பெரிய பணக்காரர், பெரிய தைரியம் உள்ளவர். அவர் சொல்றார், என்னையும் என் ஆசை இச்சைகளையும் அறைந்து விட்டேன், என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். இனி நான் அல்ல. அடுத்த வேளை சாப்பாடு தெரியாது. இப்ப நம்ம போன உடனே வீட்டில் சாப்பிட போறோம். அவருக்கு எங்க சாப்பாடு, எங்க படுக்க போறார் கிடையாதுங்க. 13 கடிதத்தையும் வாசி பாருங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் வாசிப்பார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 மட்டும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:28. இவை முதலானவைகளை அல்லாமல். கவனிங்க, அதில் ஆரம்பத்தில் வாசித்தீங்கன்னா 1 குறைய 40 அடிகள் 5 முறை. அப்போ எவ்வளோ அடி வாங்கியிருக்கார் அவர்? இயேசுநாதரையும் மிஞ்சிட்டார். 195 அடி வாங்கியிருக்கார். தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, உடை இல்லை, உறக்கம் இல்லை, கப்பர் சேதம், ஆறுகள் அதில் வந்த சேதம், துரோகம், கள்ளர்களால் துரோகம், கூட பிறந்தவர்களால் துரோகம், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. சாப்பாடு இல்லை, ஒன்றும் பட்டி கிடப்பேன், தூக்கலைன்னு கூட எங்கன்னா உகரங்க கிடப்பேன். ஆனால் சபையை நினைச்சா ஐயோ ஐயோ தூக்கமே வரமாடுது. சபையில் இருக்கிறவங்க 10 பேர், 10 பேருக்கும் 10 கோணம். இந்த சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நான் ஒவ்வொரு நாளும் யோசிப்பேங்க. நானும் அம்மாவும், ஐயோ இந்த மிஷனரி ஸ்தாபனம் எப்படி இருந்தது. அன்னைக்கு நான் ஜாயின் பண்ணும்போது, சேரும்போது 400 ரூபாய் எனக்கு சம்பளம். கரெக்டாக 1ஆம் தேதி மிஷனரிக்கு பின் பாயிண்ட்ல கொடுப்பாங்க. அருமையானவர்களே, சபையிலே பிரிவினை, மார்க்கபேதம், சண்டை, சச்சரவு, நீ பெரியவன் நான் பெரியவன், அதை நினைச்சு 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 அவர் வேதனைப்படுறார். மற்ற சாப்பாடு இல்லை, உறக்கம் இல்லை, போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட கிடையாதுங்க.
போட்ட ஒரு ஜுப்பா ஒரு வேட்டியோடு வெளில வந்த அவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்களையும் எழுதி ட்ரஸ்ட் கொடுத்துட்டார். தர்மகத்தா சங்கது நம்ம கொடுப்போமா? ஒரு தொடப்பத்தை கூட கொடுக்க மாட்டோம். கோடிக்கணக்கான சொத்து எழுதி கொடுத்துட்டு போட்ட ட்ரெஸ்ஸோடு வெளியிலே வந்தாங்க. அருமையான பிள்ளைகளே, அப்படியானால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பிழைக்கணும்னா, அவர் உயிரோடு இருக்கணும்னா, என்னை முழுவதும் சாகடிக்கணும். என்னை என்றைக்கு நான் சாகடிக்கிறேனோ அன்றைக்கு அவர் உயிரோடு இருப்பார். அவரை சாவடிச்சுட்டு உள்ள போட்டு நான் அப்படியே உலர்த்திட்டே இருந்தா அவர் உயிரற்ற கிறிஸ்துவளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். எந்தனுக்காகவே உம்மையே தத்தம் செய்தி, எந்தனுக்காகவே உம்மையே தத்தம் செய்தி, எந்தனை வாழ வைக்க தம்மையே அர்ப்பணித்தி என் இதயம் வாழும் ரட்சகனே, என் இதயம் வாழும் ரட்சகனே, என் உளமாறவும் அன்பை பாடிடுவே, அன்பே கல்வாரி அன்பே. பட்டாபிராம் திருச்சபையில் இருக்கும்போது இது போல ஒரு லெந்து நாட்கள் உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதினேன். அப்படியே அரைகுறையாக பாடிட்டு இருந்தேன். என் மகன் ஒரு நல்ல மியூசிக் டீச்சர், மப்பேடில் இன்ஸ்டியூட் வச்சுருக்கான். அவங்ககிட்ட கொடுத்து ஒரு ராகத்தை போட்டு கொடுறான்னு சொல்லி ஒரு அருமையான ராகத்தை போட்டு கொடுத்தான். இன்று வரைக்கும் பாடிக்கொண்டே இருக்கிறோம். காணாமலேயே என்னை நேசிச்சார். என்னை பார்க்கல. எங்கள் அப்பா சோழ, எங்கள் அம்மா முத்தம்மா கல்யாணம் ஆகலை. உலகமே உண்டாவுக்கு முன்பாக அவருக்கு தெரியும் நாங்கள் வந்து பிரசவம் பண்ண போகிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காணாமலே என்னில் அன்பு கூந்தி கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீர், உருவாகும் உள்ளே என்னை அழைத்தீர், உம்மிலே நான் வாழ வழி தந்தீ, அன்பே கல்வாரி அன்பே, உம்மன்பை நினைக்கையில் என் உள்ளம் உருகிடுதே, அன்பே கல்வாரி அன்பே. அப்ப மூன்றாவது இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே பிழைக்கணும். சரி, நாலாவது ஒண்ணு சொல்லி பட்டுன்னு முடிச்சிடுறாங்க. கலாத்தியர் 2:21 வாசிங்க. கலாத்தியர் சரி கவனிங்க. பொது மொழிபெயர்ப்புல எப்படி போட்டிருக்கு நான் வாசிக்கிறேன். நான் கடவுளின் அருள் பயனற்று போக விடமாட்டேன். கவனிங்க, ஆண்டவர் என்னை ரட்சித்தது உண்மை. அப்படி கல்வாரி சிலுவையில் என்னை ரட்சித்தது உண்மை, என்னை கழுவினது உண்மை, என்னை பரிசுத்தமாக்கியது உண்மை. அவர் கிருபையாய் என்னை ரட்சித்தார். கிருபையாய், எந்த தகுதியும் கிடையாது என்னை ரட்சிக்கிறது. நம்ம நிறைய பேர் இப்படி சொல்லுவோம், நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் தான் என்ன ஒன்றுத்துக்கும் ஒரு 0 பாயிண்ட் கூட தகுதி இல்லை எனக்கு. அவர் கிருபையாய் புண்ணியம் கட்டினார், அவ்வளவுதான். சுருக்கமா என்னைக்கோ செத்து இருக்கணும். எவ்வளோ பெருசு. தோட்டக்கார் எஜமான் வந்து தோட்டக்காரனை கேட்பாராம், டே எப்ப தோட்டக்காரா இங்கப்பா, என்ன இந்த மரம் இப்படியே எடுத்து அடிச்சு கிடக்குது, வெட்டி போடுறான். தோட்டக்காரர் சொல்லுவாராம், ஐயா எஜமானே, இந்த வருஷம் பார்க்குறேன், கொத்தி தண்ணியெல்லாம் ஊற்றி எரு போட்டு பார்க்குறேன், இந்த வருஷமும் அது கனி கொடுக்கல, நானே வெட்டி போட்டுறேன். இப்போ கிருபையா என்னை ரட்சித்தா. பெருமை பேசுவதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா சொல்லுங்க. நான் எல்லாரோட ரொம்ப அழுட்டுங்க. என் பேத்தி என்ன கேட்குன்னா, தாத்தா எப்போ தான் வளருவேன்? இனிமேல் தாண்டா வளருவேன். ஏன்னா அது என்னோட ஹைட் ஆகுது. அம்மா அந்த பீரோ மேலே இருக்கிற ஹெல்மெட் எடுத்துனாங்க, நான் சேர் ஒன்று எடுத்து, தாத்தா அப்படி போ நின்று எடுத்துச்சு. கிருபையாய் இந்த உலகம் என்னை அருவருத்தது. நாங்கள் 10 பேர், நான் தான் 8வது. எங்கள் வீட்டிலே என்னை ஒதுக்கி தூக்கி செவிட்டு போட்டுருவார் எங்கள் அண்ணன் அல்லிமுத்து. சாயங்காலம் கண்ணு தெரியாது. இப்போ எப்படி வந்தீங்கன்னு கேட்டுறாது, இப்போ கண்ணு தெரியுது. சாயங்காலம் மாலை கண்ணு தெரியாது, சிறங்கு பிடிச்சிடும். ஹாஸ்டல் கூட சேர்த்துட்ட வாழ்தனத்தில் ஹாஸ்டல் கவர்மெண்ட்டு இது செங்கல்பட்டுல கணபதி தியேட்டர் பக்கத்தில் ஹரிஜன் வெல்ஃபேர் ஹாஸ்டலே கிடந்தேன். என்னை யாருமே பார்க்க வர மாட்டாங்க, எல்லா பிள்ளைகளும் பார்க்க வருவாங்க.
அங்கே பெட்டியில் பூட்டை வச்சு திருட ஆரம்பித்தேன். வாழ்க்கை ரொம்ப விபரீதமானதெல்லாம் பண்ணேன். ஆனால் கிருபையா என்னை ரட்சித்தார். பைபிளம்மா பாட்டு பாடினாங்க பாருங்க, அவர்களை கொண்டு, கடவுள் அவர்களை கொண்டு என்னை ரட்சித்தார். ஆகவே இந்த கிருபையை வேஸ்ட் பண்ணாதீங்கன்றார். அதான் சொல்றார், கிருபையை உதாசீனப்படுத்து. ஏன் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார்? ஏன் கொடுத்தாங்க? வாங்கிட்டீங்களா? ஒரு அம்மா கேட்டேன், 5000 வாங்கிட்டீங்களா? அது வாங்கி பறந்துச்சு. வாங்கினோடனே என்னை கூட்டி ஜெபம் பண்ண சொல்லக்கூடாதா? அருமையான பிள்ளைகளே, கிருபை பிச்சை போட்டாருங்க ஆண்டவர். நாம் பண்ண வாழ்ந்ததுக்கு, நாம் பண்ண தப்புக்கு ஒரே அடி அடிச்சு சாவடிச்சிடுவோம். என்னதாம்மா சொல்றேன்? கிருபையை உதாசீனப்படுத்தாதே, பயன்படுத்து. நாளைக்கு வர்ற வெள்ளிக்கிழமை வரும்போது ஒருவர் இன்னொருவரை கையை பிடிச்சி பகில் அடிக்கணும் வந்துடணும். அவங்க உடனே இங்கே வந்து தான் விடணும். கூப்பிட்டு வருவீங்களா? அடுத்த வெள்ளிக்கிழமை நான் ஒரு ஆள் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க, கைங்க ஊற்றுங்களேன். மற்றவங்களாம் நான் வர்றதே கஷ்டம், வேறு இன்னொருத்தர் கூப்பிட்டு வர சொல்கிறார். உனக்கு கொடுத்த கிருபை எங்கே? வரன் எங்கே? திறமை எங்கே? உன்னை உயிரோடு வச்சிருக்கிறாரே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எங்க அப்பன் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். ஏன் உயிரோடு வச்சாரு? வெந்ததை சாப்பிட்டு வந்ததை பெனாத்திட்டு விதி வந்த சேர்த்து போடும். அதுக்கா? உங்களால நிறைய விஷயம் இருக்குதுங்க. என்னை எங்க வீட்டில் ஏறு ஓட்ட தெரியாது, ஒண்ணுமே தெரியும். என்ன எங்க அண்ணன் ஏடா லாய்க்கே இல்லடா. கர்த்தரோ என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. எங்க ஊர் வேடந்தாங்கலுங்க, பக்கத்துல வேடவாக்கம், பக்கத்துல வேடந்தாங்கல், ரொம்ப ஃபேமஸான ஊரு. எங்க அப்பா செத்து போன உடனே எங்க அப்பா சோலை மேல சாமி வரும், ஓடு கத்துவார். எல்லாம் தொத்தின்னு ஓடுவாங்க, பனஞ்சாலிக்கா பூந்து ஓடுவார். செத்து போன உடனே கேட்டார் அந்த ஊர்ல ஒரு அம்மா, ஐயா ஒருத்தர் கேட்டார், ஏம்பா குலதெய்வம் யார் மேலே வரும் பாருங்க. என்ன உட்கார வச்சு மோளம் அடி அடின்னு அடிச்சாங்க. நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஓடு கத்துறேன். அன்னையிலேருந்து என்ன கூட வாய்ப்பில் கொண்டாந்து கையில் கொடுத்தாங்க, அடிச்சுக்கிட்டே ஒரு 3 பைசா போடுவாங்க. அதுக்காக தான் கத்துனேன். 3 பைசா பொத்தக்கால்னா தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியும். இந்த 3 காசுக்காக வேப்பல் அடிச்சேன், பொய் சொன்னேன், புழுனேன். தேவனோ என்னை தூக்கி எடுத்தார், ரட்சித்தார். சிலுவை என்னை உயர்த்துகிறது, உயர்த்தும். ஆமா, இப்ப கிருபையை வீணாக்க கூடாது. ஒண்ணுமே செய்யாம வீட்டுக்கு போக வேண்டியது, சாப்பிட வேண்டியது, படுக்க வேண்டியது, வேலைக்கு போனது, இதே குழப்பம். அதுக்காக வாங்க நம்மளை ஆண்டவர் அழைச்சார்? இல்லை, உன்னை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். ஆமென். கைகளை தட்டி இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா என்னை ரட்சித்தது தூங்குறது இல்லை, தூங்கவே கூடாதுங்க. தூங்கி பஸ்ஸில் போய் தூங்கி, பஸ்ஸில் இடம் கிடைச்சாலும் தூங்கி, இடம் கிடைக்காம அப்படியே பிடிச்சிக்கிட்டே தூங்கி எகிரி தூக்கம் வந்த ஒரு மண்டையில் ஒரு கொத்தி மிச்சம் தூக்கத்தை எங்கே வந்து தூங்க போகிறோம்? உங்களை சொல்ல, நீங்கள் தங்கமான பிள்ளைங்க, சர்ச்சில் வந்து தூங்கவே மாட்டீங்க. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஒரு இரவு ஜபம், ஆமாம், இரவு ஜபம் முடிச்சுட்டு கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. எதிரில் தான் உட்காந்துக்கிறோம் ஒரு அம்மா. என்னம்மா இது? ஏமா தூங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ எப்போ, அப்ப நிறைய பேர் ஜெபம் பண்றதுக்கு கண்ணு முன்னுறீங்க. கர்த்தருடைய பிள்ளை தூங்கினா ஆசீர்வாதத்தை இழந்து விடுவாய். தூங்காதீங்க, தூக்க கூடாது. நான் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், வண்டி ஓட்டும் போதே தூக்கம் வரும் அப்படின்னு. அம்மா என்னங்க தூக்கம்? நீ தூக்கம் வரமா? அம்மா பிடிச்சி பார்த்துருப்பேன், முட்டி பிடிச்சி பார்த்து வராங்களா, இருக்கிறாங்களா, விழுந்துட்டாங்களா, இருக்கிறாங்க. அருமையான பிள்ளைகளே, கிருபையை வேஸ்ட் பண்ணாதே. உனக்கு கொஞ்சம் தான் திறமை. தூர தேசத்தில் போய் எஜமான் என்ன பண்ணாராம்? ஒருத்தருக்கு 5 கொடுத்தாரு, ஒருத்தர் 2 கொடுத்தாரு, ஒருத்தருக்கு 1 கொடுத்தார். வர்றாரு, 5 கொடுத்தா என்ன பண்ணாரு? ஐயா தோத்துறேன் ஐயா, 5 10 ஆகிட்டேன் ஐயா, 2 ஐயா 2 4 ஆகிட்டேன். 1 கொடுத்துரு. ஒருத்தர் வர்றார், உம்மை பற்றி எனக்கு தெரியும், நீ ஒரு மோசமான ஆள், பத்திரம் கந்தத்தூளில் போட்டு முடிஞ்சு
புதைச்சி வச்சுக்கிறேன். அவனை பார்த்து என்ன சொன்னார்? ஓ வெரி குட், வாங்க சொன்னாரா? இந்த சோம்பேறி, சோம்பலான ஊழியக்காரனே, அவன்கிட்ட இதை பிடிக்க அங்க குறா. இப்ப நம்ம தாளந்தை தாளந்துகளாக மாற்றணும். எனக்கு எப்படி பாட்டு எழுதுனேன்? பாட்டு எழுதுவேன், பத்திரிக்கை எழுதுவேன், பிரசங்கம் பண்ணுவேன், எல்லாம். நான் ஒரு இவாஞ்சலிஸ்டாக இருப்பேன், அப்போஸ்தலனாக இருப்பேன், மெய்ப்பனாக இருப்பேன், போதகனாக இருப்பேன். திரும்பி 5 விதமான அழைப்பும் உள்ள போட்டு வச்சுட்டார். எப்போ விட்டாலும் ரெடி. ஆகவே அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய உரிமையை பறிக்கிற நாள்ல நம்ம இருக்கிறோம். பிசாசு டெய்லி உழவு பார்க்குறோம், எங்கே போகிறாங்க. ஒரு அம்மா வரும், அக்கா எஸ்தர் அக்கா எங்கே போகிறீங்க? அட்வென்ட்ல ஆவியும் இருக்காது, கேவியும் இருக்காது. இங்கே வா, உன்னை கொண்டு போய் தள்ள போது கணத்துல போகாதே. இந்த ஏஜிக்கு போகிறவங்கள பார்த்தா பயங்கரமாக பேசுவேன். ஒன்றும் ஒருத்தர் வந்து பாருங்க, என்ன கூப்பிடுது ஒரு அம்மா, வந்து பாருங்கயா, நடுமுது வீங்கிடன, நீ போறதே தப்பு, என்ன வேற கூப்பிடுறியா, வந்து பாருங்கயா. இன்னொரு அம்மா சொல்லுது, ஐயா நல்ல சாப்பாடு மதியானத்தில், எங்க சிபிஎம், என்னம்மா சாப்பிட்ட? இன்னைக்கு அருமையான சாம்பார் காயெல்லாம் போடு, வாங்க ஒரு தடவை வாங்க, சாப்பிட்டு போறதுக்கே போகுது. இது குடும்பம், கணவன் பிள்ளைகள் குடும்பமா போய் நல்ல குமுற கேட்டு அங்கே தூங்குது. ஆவிலையும் கிடையாது, ஒன்றும் இல்லை, நல்லா தூங்கிட்டு என் ஆத்துமாவை சொல்லும்போது மட்டும் ஆவி வந்துடும். ஏன் முடியுத, சாப்பாடு ரெடியா இருக்கு. தயவு செய்து உங்களுடைய சுயாதீனத்தை பிசாசு உளவு பார்த்து, இந்த ராங் டாக்டர்ஸ், ஃபால்ஸ் டாக்டர்ஸ் யாருன்னா கூப்பிட்டா போவாதீங்க. அங்கே வாங்க, அமாவாசை பிறை நடக்குது, கிருத்திகை பிறை நடக்குது, வண்டி வைக்கிறேன், அதெல்லாம் வேணாம். கொளப்பாக்கம் அட்வென்ட்லேயே இருங்க. அருமையான திறமை உள்ள ஒரு ஊழியக்காரங்க. நான் அவர்கிட்ட நேரம் சொல்லக்கூடாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆடியோ கீபோர்டு இது தம்பி எங்கே ஒரு ஆளுங்க. ஆமாம், ரொம்ப அருமையாக வாசிப்பாங்க. எந்த சபையில் போனாலும் நல்லம்பாத்தில் தான் எல்லா எக்யூப்மெண்ட்டை போட்டு நல்லா அருமையாக வாசிப்பாங்க. நல்ல கடுமையான உழைப்பாளி. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவரை உற்சாகப்படுத்த. கண்களை மூடுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரே, தப்பான உபதேசம் அது மட்டுமல்ல தகப்பனே, நாங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை உதாசீனப்படுத்துகிறோம். அது மட்டுமல்ல, எனக்குள்ளே இருக்கிற இயேசு நீர் பிழைக்க வேணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தால் எங்களுடைய சுயாதீனம் களவு போறதே கிடையாது. யாரும் எங்களை வீழ்த்த முடியாது. நாங்கள் நிமிர்ந்து நிற்போம். எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.